ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் enables you to compete your competitors. ஓகேவா, காம்படிட்டர்ஸ் வந்து compete பண்ண முடியும். அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஓன் ப்ரெசன்ட் பெர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை தாண்டி நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளை எனேபிள் பண்ணும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் லைக் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணும் அண்ட் சுப்பீரியர் வேல்யூ டு யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபார் யுவர் எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட அதிகமான விஷயங்களை அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போது objectives ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். objectives ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை ரெண்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஒன்று வந்து ஏ, பி. ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிளுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆப்பிள் தான் எக்ஸாம்பிளே. ஆப்பிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டு கிரியேட் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, ஒரு யூனிக்னஸ். ஓகேவா, ஸோ ஆப்பிள்ங்கிற பிராண்டே வந்து ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஃபார் த ஆப்பிள் கம்பெனி. ஓகேவா, ஏன்னா எந்த ஒரு கம்பெனி பிராண்ட்ஸை விட ஆப்பிள் கம்பெனியோட பிராண்ட் வந்து தனித்துவமாக தெரியும். அடுத்து வந்து பின்னு சொன்னல, பி வந்து எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா பைஜூஸ் தான் எக்ஸாம்பிள். ஓகேவா, பைஜூஸ். ஓகே, ஏன் பைஜூஸ் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருந்தது அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வரும்போதும், ஓகேவா, ஒரு COVID-19ங்கிற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் இட் வில் கைட் த கம்பெனி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட். ஸோ that is the objective of strategic management. ரெண்டு objective, one is to create a competitive advantage, example Apple, and to guide the company through all the changes in environment, example Byju's adopting the online mode. ஓகேவா, டியூரிங் த கோவிட். ஸோ கோவிட் அப்போ ஆன்லைன் மோட் அடாப்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஜஸ்ட்டு படித்து பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எசென்ஷியலி லைஸ் இன் எனேபிளிங் அண்ட் ஆர்கனைசேஷன் டு பெர்ஃபார்ம் பெட்டர் தென் இட்ஸ் காம்படிட்டர்ஸ். அப்போது காம்படிட்டர்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட ஓன் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபார்மன்ஸை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதை தவிர இட்ஸ் கோயிங் டு டெலிவர் த சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் டு த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹையர் டிவிடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சுப்பீரியர் வேல்யூ டு த கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்ததை விட ஹையர் லெவல் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா எம்ப்ளாயீஸ், சப்ளையர்ஸ், கவர்மெண்ட், சொசைட்டிஸ் இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு சுப்பீரியர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதா கூட இருக்கட்டும். ஓகேவா, இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது கவர்மெண்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் கம்ப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்ததுன்னா, அதை தாண்டி இவங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் தாண்டி ரெகுலேட்டரி நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது, இன்னும் பெட்டராக பொல்யூஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ்க்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி சுப்பீரியராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் அ சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா, தேன் வாட் எவர் இஸ் எக்ஸ்பெக்டட். கவர்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக இருக்குது. வாட் ஆர் த ஓவரால் objectives ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டிவ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டு கிரியேட் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இன்னொன்று வந்து டு கைட் த கம்பெனி த்ரூ ஆல் த சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்ட். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன, சம்திங் யூனிக் அண்ட் வேல்யூட் பை த கஸ்டமர் ஸோ தட் தே கேன் அவுட் பெர்ஃபார்ம் தேர் காம்படிட்டர்ஸ் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து பைஜூஸ்க்கும் அதே தான். திஸ் பாயிண்ட் யூ கேன் ரீட் இட். ஓகே, இப்போது வாட் காசஸ் சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ்? ஓகேவா, எதெல்லாம் வந்து பிஸ்னஸில் ஒரு மாறுதலை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு 4 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஒன்று, பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் டீரெகுலேஷன்ஸ், குளோபலைசேஷன், இன்டர்னல் டெசிஷன்ஸ். ஓகேவா, இது 4 தாலியும் பிஸ்னஸில் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் லேட்டராக சொல்கிறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா த ப்ராசஸ். இந்த
ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். அப்படியே ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விஷன் என்ன, நம்ம ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வி வில் எக்ஸிக்யூட் தட். அண்ட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா வி வில் மேக் கரெக்ஷன்ஸ். இந்த கரெக்ஷன்ஸ்க்கு நேற்று ஐ சைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜொமேட்டோ. டு யூ ரிமெம்பர்? ஜொமேட்டோ வந்து க்ராசரி ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகணும்னு நினச்சாங்க. பட் க்ராசரி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தே கரெக்டட் தெம்செல். ஓகே வேணான்னு டிசைட் பண்ணிட்டு தே ஸ்டாப்ட் இட். ஓகே, now what are the components? So example, what are the components of your strategic management process nu ketanga, you just write this point. Okay, what is your vision? First unga vision enna nu paakano. Adukapparama scanning irudhu enna? Scanning irudhu analysis, environmental analysis. Okay va, so it can be internal analysis, external analysis. Okay va, this is a scanning. And then formulation of the plan. And whatever the plan you have made, you will going to implement that plan. And control வந்து நம்ம கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டீஸ். நேற்று டாடா ஸ்டீலில் பார்த்தோம், மேகியில் அஷூரன்ஸ் குவாலிட்டி செக் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் உன்னோட ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட காம்பனன்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அதோட காம்பனன்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா விஷன், ஸ்கேனிங், ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோல். தென் what causes changes in business? Okay, what causes a changes in business? Changes can happen due to technology. டெக்னாலஜியில் சேஞ்சஸ் அப்படிங்கும்போது ஃபோன்ஸ்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததாக இருக்கட்டும், குளோபலைசேஷன், ஓவரால் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்றுற மாதிரி இருக்கும். டீரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். இப்போ திடீர்னு இப்போ வார் நடக்குது. ஸோ வார் நடந்தது இல்லையா இப்போது ரீசெண்டாக. ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வார் நடந்தது. அதனால் நம்ம வந்து வேற ஒரு கவர்மெண்ட் கூட வந்து டைப் வச்சுருந்தோம், டர்க்கியோட டைப் வச்சுருக்கோம், இல்லை பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற ஏதோ ஒரு கவர்மெண்ட் கூட டைப் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய சேஞ்சஸ் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், நம்ம பிஸ்னஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இன்டர்னல் டெசிஷன்ஸ். ஓகே, புது மேனேஜர்ஸ் வராங்க, இதுக்கு முன்னாடி லீட் பண்ணவங்க வேறு, இப்போ லீட் பண்ணுறவங்க வேறு. ஸோ அதனால நம்ம பிஸ்னஸில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது the task of crafting, implementing and executing the company strategies are the heart and soul of managing a business enterprise. அப்போது business enterprise ஓட heart and soul என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை கிராஃப்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கிராஃப்ட் பண்ணிட்டா போதுமா, அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, இது மூணுத்தையும் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் மேனேஜிங் அன் என்டர்பிரைஸ். ஒரு என்டர்பிரைஸை நான் அழகாக மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன, நான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கிராஃப்ட் பண்ணி அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது மூணுத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னா ஐ எம் டூயிங் இட் ப்ராப்பர்லி. நவ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து இட் இஸ் அன் சைக்ளிக் manner. Okay, the process keeps on going in a cyclic manner. Vision, objective, strategy, execution, correction. இது process. Components-னு கேட்டாங்கன்னா see both are kind of similar. ஆனால் components-னு கேட்டால் இது எழுதுங்க, ப்ராசஸ்னு கேட்டால் இது எழுதுங்க. ஓகேவா, காம்பனன்ட்ஸ், விஷன். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு செட் த விஷன் அண்ட் யூ ஸ்கேன் யுவர் என்விரான்மெண்ட். தென் யூ கேன் ஃபார்முலேட் யுவர் பிளான், என்ன செய்ய போகிறோம். Now put that plan into action. That is your implementation. Then you have to check and improve. So originally it is called as a business policy. Okay va. So strategic management originally called business policy. எது business policy ன்னு சொல்லியிருக்காங்க, strategy. Okay va. So strategic management emphasizes என்னென்னலாம் சொல்கிறாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னால் என்ன? ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஓகேவா, நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்குங்கிறத வாட்ச் அவுட் பண்ணு. வாட்ச் அவுட் அப்படின்னா மானிட்டர் அண்ட் எவாலுவேட் யுவர் எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதை யூ ஹாவ் டு மேட்ச் வித் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகேவா, நவ் ரெண்டுமே பண்ணியாச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும், நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி யூ மேக் அ பிளான், யூ டிசைன் த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, யூ டிசைன் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் சர்வைவல் அண்ட் க்ரோத். ஓகே, டு கண்டினியூ வித் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ரெண்டு பிரின்சிபல்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஒன்று டார்வின் பிரின்சிபல், வார் பிரின்சிபல். எக்ஸாம்க்கு ரிலேட்டடா அப்படின்னு கேட்டால் நாட் மச் ரிலேட்டட். Once we can read it. Okay, benefits next varum, that is very important. இது we have to
read once which is good for us. டார்வின் பிரின்சிபல், வார் பிரின்சிபல், ரெண்டு பிரின்சிபல். டார்வின் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா, ஃபிட்டஸ்ட்னா என்ன, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெரிய கம்பெனி, அதுதான் ஃபிட்டஸ்டா? நோ. ஃபிட்டஸ்ட்னா என்ன அப்படின்னா, உங்களால் சேஞ்ச் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலோ இல்லை எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது அதுக்கு உன்னால் அடாப்ட் பண்ண முடியுதா, அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சா அது பேர் என்ன, அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ ஸ்ட்ராங்கஸ்டாக லார்ஜஸ்டாக இருக்கியாங்கிறது மேட்ரு கிடையாது. ஸோ தட் இஸ் த டார்வின் பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் என்ன, சப்போஸ் நான் வந்து சேஞ்ச் ஆக முடியல, இங்கே என்னன்னா வி ஹாவ் டு அடாப்ட் அண்ட் சேஞ்ச், கரெக்டாக? சப்போஸ் என்னால் அடாப்ட் பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும், கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாட் அடாப்டிங். என்னால் அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நான் ஐ வில் கோ டு த பாத் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்னா அழிஞ்சு போகிறதுக்கான காலம் ஆரம்பிச்சிடும். ஓகே, சேஞ்சஸ் வருது, என்னால் சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ண முடியல. அப்போது நோக்கியா என்ன ஆனாங்க, நோக்கியா டாப் பிராண்டட் ஃபோன்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம், கரெக்டாக? இப்போ நோக்கியா தடையமே இல்லை, இருக்கிற இடமே தெரியல. அது மாதிரி கூட கேமராஸ் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்து டெக்னாலஜி புது புது மாறுதல் வரும்போது அதுக்கான அடாப்டேஷன்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் அவங்களாம் அழிஞ்சே போயிட்டாங்க இப்போது. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, கான்சிக்வன்சஸ் ஆஃப் நாட் அடாப்டிங். ஓகேவா? அப்போது it becomes imperative to study your business strategy. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா, சேஞ்சஸ்க்கு வந்து அடாப்ட் பண்ணுறோமா, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது வந்து டார்வின் பிரின்சிபல். இப்போ டார்வின் பிரின்சிபலில் 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் லார்ஜஸ்டா கிடையாது. சேஞ்ச் அண்ட் அடாப்ட் யாரால் பண்ண முடியுமோ அவங்கள தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்மளால் பண்ண முடியலனா வில் கோ ஃபார் த பாத் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். then you have to make an imperative study of business strategy. இது வந்து டார்வின் பிரின்சிபல். வார் பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க, வார் பிரின்சிபல் வந்து வின் ஆர் லூஸ் அப்படிங்கிறது தான் வார் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஆனால் எப்பயுமே நம்மளால் வின் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, எப்பயுமே நம்ம வின் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட நமக்கு என்ன இருக்கணும், ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். ஸோ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு இருக்கணும்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்? இப்போ தானே படித்தோம். அங்கே என்னென்ன படித்தோம், ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோல். ஓகே, யூ ஜஸ்ட் ஃபாலோ தட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயுமே ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம் ஓவர் காம்படிட்டர்ஸ். ஓகே, now we'll read the importance of strategic management. So formulation of the strategies and their implementation have become essential for all the organization for their survival and growth in the present turbulent business environment. Right? Darwin's principle, survival of the fittest, is propagated by Charles Darwin, is the only principle of survival of all the organization. Where fittest na enna sonna, fittest na not the largest or the strongest, okay va, but who can change and adapt successfully to the changes in the environment. Okay, consequences of not adopting, na adopt பண்ணல அப்படின்னா path of extinction. Okay, failing to manage the changes in business environment. Example, I have told you Nokia, Kodak. Okay, and war principle. War principle na enna, war principle, yeah, this point I left it. So that it is imperative to study the business strategy, right? War principle na always வின் ஆர் லூஸ் ஸ்ட்ராட்டஜி தான் வார் ஸ்ட்ராட்டஜி. அப்போ எப்படி வின் பண்ணுவோம், ஹவு டு வின் அப்படின்னா திஸ் கேன் பி டன் ஒன்லி பை ஃபாலோயிங் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ், ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ்.